Thank you for clicking. You are with me. Eat more with NimNa. உங்களுக்கு நான் இன்றைக்கு எடுத்து வந்திருக்கிறது ஆரஞ்சு கேக். ஆரஞ்சு கேக் செய்வதற்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவை, எப்படி செய்வது என்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முதல்ல கடைக்கு ஓடி போயிட்டு ஆரஞ்சு வாங்கிட்டு வருவோம். ஆரஞ்சு எங்கே இருக்கும்? அங்கே இருக்கு. கேக் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிந்து கொள்ளலாம். தேவையான பொருட்கள்: பட்டர் 225 கிராம்ஸ், சுகர் 225 கிராம்ஸ், 4 eggs, flour 225 கிராம்ஸ், baking powder 1.5 teaspoon, a pinch of cream of tartar or bicarbonate of soda, salt, orange essence, vanilla. நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நான் இன்றைக்கு யூஸ் பண்றது மார்கரின் இல்ல, ரியல் பட்டர். உங்களுடைய கேக் சிறந்த ஒரு ஃப்ளேவரில் வர வேணும் என்று நீங்க விரும்பினால் கண்டிப்பா ரியல் பட்டர் யூஸ் பண்ணுங்க. இந்த பவுலுக்குள்ள 225 கிராம் ரியல் பட்டர் சேர்த்துக்கொள்வோம். இது ஜஸ்ட் நவ் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த பட்டர். எப்பவும் கேக் பீட் பண்ற நேரம் பட்டர் ஹார்டா இருக்க வேணும். தேவைப்பட்டால் ஒரு கரண்டியால் பட்டரை கொஞ்சம் நொறுக்கி விட்டுட்டு பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பீட்டரை நம்பர் 1ல விட்டு பட்டர் கிரீமித்தன்மை அடையும் மட்டும் ஒரு 1 மினிட் பீட் பண்ணிட்டு இப்ப சீனி சேர்க்கிறேன். கேக்குக்கு சீனி சேர்க்கும் பொழுது எல்லாத்தையும் ஒரே அடியாக கொட்டிவிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சீனி சேர்க்க வேணும். அதோட கேக்குக்கு சீனி தெரிவு செய்யும் பொழுது மெல்லிய சீனியாக தெரிவு செய்ய வேணும். பட் கிரைண்டரில் போட்டு சீனியை கிரைண்ட் பண்ணித்தான் சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பீட்டரில் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுற நேரம் 1, 2, 3 என்று ஒவ்வொன்றாகத்தான் இன்க்ரீஸ் பண்ண வேணும். பீட்டருக்கு ரெஸ்ட் வேணும், இல்லாட்டி பீட்டர் பழுதடையக்கூடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ண பிறகு ஸ்டாப் பண்ணி பீட்டரை யூஸ் பண்ணி கேக் பீட் பண்ணலாம். பட்டரும் சுகரும் சேர்ந்த இந்த கலவை கிரீம் கலராக நிறம் மாறும் வரைக்கும் பீட் பண்ண வேணும். அதிலேயே பாதி சீனி கரைஞ்சிடும். மீதி இருக்கிற சீனி முட்டையை சேர்த்து பீட் பண்ணி முடிக்கிற நேரம் கரைஞ்சிடும். இப்போ முட்டை சேர்த்து பீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். முட்டை சேர்க்கிற நேரம் ஒவ்வொரு முட்டையாகத்தான் சேர்க்க வேணும். ஒவ்வொரு முட்டை என்று சொன்னால் எக்ஸாக்ட்லி ஒரு முட்டையாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. முட்டை உடைக்கிற நேரம் பழுதடைந்த முட்டைகளும் இருக்கக்கூடும். ஸோ கேக் மிக்சருக்குள்ள டிரெக்டாக முட்டையை உடைச்சி ஊற்றாதீங்க. வேறொரு பாத்திரத்துக்குள்ள ஒவ்வொன்றா உடைச்சு யூஸ் பண்ணுங்க. இப்போ 225 கிராம் கோதுமை மாவுக்குள்ள 1.5 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் சேர்த்து 3 முறை அரித்தெடுக்க போகிறேன். கேக் மிக்சருக்குள்ள ஒரு பிஞ்ச் டேபிள் சால்ட் சேர்த்துருக்கிறேன். பவுலில் சைடில் ஒட்டி இருக்கிற இந்த கேக் மிக்சரை ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி அடிக்கடி எடுத்து விட வேணும். ஆரஞ்ச் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இது வெனிலா 1/2 டீஸ்பூன். இதுக்குள்ள ஒரு பிஞ்ச் கிரீம் ஆஃப் டாட்டாவும் சேர்த்திருக்கிறேன். சைடில் ஒட்டி இருக்கிற இந்த கலவையை அடிக்கடி எடுத்து விடாட்டி அந்த இடத்துல இருக்கிற சீனி கரையாமலே இருந்துடும். இன்றைக்கி நாங்கள் செய்கிற ஆரஞ்சு கேக்குக்கு ஒரு ஃபுல் ஆரஞ்சில் இருந்து எடுத்த ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்க வேணும். அண்ட் ஆரஞ்சு ஜெஸ்ட்டும் தேவைப்படுது. தட் இஸ் அவுட்டர் ஸ்கின் ஆஃப் த ஆரஞ்ச். இந்த ஆரஞ்சோட மேற்புற தோல் பகுதியை கிரேட் பண்ணுற நேரம் ஆரஞ்சு கலர் பகுதியை மட்டுமே கிரேட் பண்ணி எடுக்க வேணும். டீப்பாக கிரேட் பண்ணி வெள்ளை பகுதியை எடுத்தால் கசக்கும். எப்பவும் ஆரஞ்சு கேக் செய்கிற நேரம் புதிய ஃப்ரெஷ் ஆரஞ்சு யூஸ் பண்ண வேணும். ஆரஞ்சு கேக் ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் தம்ஸ் அப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு ஜெஸ்ட் சேர்க்கிறேன். பீட்டரை நம்பர் 1ல விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொள்ளுறேன். முட்டை சேர்த்து பீட் பண்ணும் வரைக்கும் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணலாம். கடைசியா ஆரஞ்சு ஜூஸும் கோதுமை மாவும் சேர்க்க போகிறோம். கோதுமை மாவு சேர்க்கிற ஸ்டேஜில் பீட் பண்ணக்கூடாது.
ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ண வேணும். கோதுமை மா சேர்த்த பிறகு ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணினால் ஏர் பபிள்ஸ் உள்ளுக்கு போயிடும். ஸோ கேக் சரியாக வராது. கோதுமை மா சேர்க்குற நேரம் ஒரே அடியாக கொட்டி மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ஒரே பக்கத்துக்கு ஃபோல்ட் பண்ண வேணும். அண்ட் இந்த கேக்கை நான் பேக் பண்ண போகிறது 8 inch ரவுண்டு கேக் டின்ல. இந்த கேக் பேட்டரை பாருங்க, தண்ணி ஓடாம திக்காக இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்க வேணும். என்னுடைய கேக் டின் யூஸ்டான கேக் டின் என்றதால பட்டர் பூசி மா தூவி கிரீஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். தேவைப்பட்டால் வட்டமா வெட்டின பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாட்டி ஆயில் பேப்பர் அடியில் போடலாம். நாங்கள் இப்போ 45 minutesக்கு ஓவனில் கேக்கை பேக் பண்ண போகிறோம். 180 சென்டிகிரேட் 360 Fahrenheit. ஓவனில் இருந்து கேக்கை வெளியில் எடுத்துட்டேன். ஒரு ஃபோக் குத்தி காட்டுறேன் பாருங்க. இப்படி க்ளீனாக இருந்தால் கேக் பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒரு கத்தி எடுத்து கேக் டின்ல இருந்து கேக்கை லூஸ் பண்ணி வயர் கூலருக்கு டர்ன் பண்ணி கேக்கை ஆற விட்டிருக்கிறேன். அட்லீஸ்ட் ஃபார் 2 hours கேக் ஆற வேணும். நெக்ஸ்ட் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்கிறன்றதை காட்ட போகிறேன். தேவையான பொருட்கள் 200 grams பட்டர், 400 grams ஐசிங் சுகர், வெனிலா எசன்ஸ், ஆரஞ்ச் எசன்ஸ். இந்த பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்திருக்கிறேன். ஒரு 5 minutesக்கு நல்ல க்ரீம் கலராக வரும் மட்டும் பீட் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சுகர் சேர்க்குறேன். இந்த ஐசிங் சுகரை ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்திருக்கிறேன். இல்லாட்டி சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அடுத்து சில துளிகள் ஆரஞ்ச் எசன்ஸ் சேர்க்கிறேன். இது வெனிலா எசன்ஸ் 1/4 teaspoon சேர்க்கிறேன். பட்டர் க்ரீம் ரெடியாக இருக்கு. கேக்கை நடுவால வெட்டி சாண்ட்விச் பண்ணுவோம். கேக்குக்கு மேலே பட்டர் க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நடுவால வெட்டி எடுத்த கேக்கை இதுக்கு மேலே வச்சு சாண்ட்விச் பண்ணுவோம். அடுத்து கேக்கை சுற்றி ஃபுல்லாக தின் லேயர் பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணி இருக்கிறேன். எஞ்சி இருக்கிற பட்டர் க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சிருக்கிறேன். அண்ட் பைப்பிங் பேக் முனையை கட் பண்ணி விடுவோம். கேக்குக்கு மேலே ரஃப்லி ஒரு ஐசிங் லேயர் போடுறேன். இது பேலட் நைஃப். கொதிக்கிற தண்ணியில் அதை டிப் பண்ணி எடுத்து ஒரு டிஷ்யூவில் துடைச்சு அந்த சூட்டோட ஐசிங்கை அப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த புதிய வருடத்தில் உங்களுக்கான என்னுடைய முதலாவது ரெசிபி இது. டிலிஷியஸான வாசனையான ஆரஞ்சு கேக். ஸோ கட்டாயமாக இந்த ரெசிபியை நீங்களும் செய்து ட்ரை பண்ணுவீங்க என்று நம்புகிறேன். And we will see you very very soon. அது வரைக்கும் keep watching us and keep smiling.